இப்படி இவர்கள் எல்லோரும் தன்னை சுற்றி நின்று கொண்டு கேட்கும் கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் விழி பிதுங்கி நின்றாள் சௌடம்பிகா. ஆனாலும் அவளால் உண்மையை ஒத்துக்கொள்ள முடியாதே. இப்போதைக்கு இதுல எந்த பதிலும் சொல்ல முடியாது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் அதை மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிடுறேன். ப்ளீஸ், எனக்கு இன்னும் கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்க மன்றாடினாள் சௌடம்பிகா. உனக்கு இன்னும் 1000 வருஷம் கொடுத்தாலும் உன்னால அதுல என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியாத சௌடம்பிகா. பின்னால் இருந்து கணீர் என்று அவந்திகாவின் குரல் கேட்டது. அவந்திகா, போதும், நிறுத்து. நான் தான் சொல்றேன்ல, இது ஆக்சிடென்ட்லாம் நடந்த ஒரு விஷயம். இது யாருக்கா இருந்தாலும் நடந்திருக்கும் கொந்தளித்தாள் சௌடம்பிகா. இந்த இடத்துலதான் நீ தப்பு பண்ற சௌடம்பிகா. இந்த தப்பு என்னோட டிசைன்ல நடந்திருக்காது. ஏன்னா அதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தான் தெரியும், உனக்கு கிடையாது, அழுத்தமாக சொன்னாள் அவந்திகா. இதை கேட்டு சௌடம்பிகாவின் காதுகளில் என்னோட திறமைதான் என்னோட ஆதாரம் என்று சொன்ன அவந்திகாவின் வார்த்தைகள் எதிரொலித்தன. அப்பொழுது அவந்திகா எதை சொல்லி இருக்கிறாள் என்று இப்பொழுது சௌடம்பிகாவிற்கு தெள்ளத் தெளிவாக புரிந்தது. இப்பொழுது உருவாகி இருக்கும் பிரச்சனைக்கான காரணம் என்ன என்று அவந்திகாவால் சொல்ல முடியும் என்றால் அவந்திகா இவளை விட திறமையானவள் என்றுதானே அர்த்தம். விஷயம் அப்படி இருக்கும்போது தன்னை விட திறமை குறைந்த சௌடம்பிகாவின் வடிவமைப்பை ஏன் புத்தி கெட்டு போய் அவந்திகா திருடப் போகிறாள்? அவந்திகாவின் திறமைதான் அவளின் ஆதாரம். இந்த சொற்களே மீண்டும் மீண்டும் சௌடம்பிகாவின் மனதில் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. அவந்திகாவின் இந்த அளவில்லா திறமை சௌடம்பிகாவின் மனதில் பொறாமை தீயை கொழுந்துவிட்டு எரிய செய்தது. எந்த இடத்துல தப்பு நடந்திருக்குன்னு உனக்கு தெரியுமா? பொறுமையாக கேட்டார் ராஜச்சந்திரன். தெரியும், நிமிர்வாக பதில் சொன்னாள் அவந்திகா. சரி, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நீ மட்டும் பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டுனா இந்த டிசைன் உன்னோடதுதான்னு நான் ஒத்துக்கிறேன் என்றார் ராஜச்சந்திரன். இதை கேட்ட சௌடம்பிகாவிற்கு கண்கள் பீதியில் உறைந்து போய்விட்டது. இப்பொழுது அவந்திகாவை பதில் சொல்ல விடாமல் தடுக்க வேண்டுமே, ஆனால் அதை எப்படி செய்வது? அவள் தீர்வை யோசித்து முடிக்கும் முன்பே அவந்திகா தன் திருவாயை திறந்து விட்டாள். ப்ராப்ளம் இருக்கிறது அந்த ஆர்டிபிஷியல் கையோட நியூரல் சென்டர்ல தான். நான் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ கண்டிப்பா நியூரல் சென்டர்ல தான் பெரிய பிரச்சனையா இருக்கும்னு யோகிச்சேன். ஏன்னா டிசைன் ரொம்ப நுணுக்கமா இருக்கும். நர்வ் இம்பல்சஸ் ஒரே நேரத்துல அதிகமா வரும்ன்றதுனால அந்த மெஷினால அதிகமா தாக்குப்பிடிக்க முடியாது. ஆனா இப்படி வெடிக்கும்னு நிஜமா நான் எதிர்பார்க்கல. அதோட நான் முழு டிசைனையும் முடிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி என்னோட டிசைனை யாரோ வந்து திருடிக்குவாங்கன்னு நான் என்ன கனவா கண்டேன். இந்த ப்ராப்ளம் சரி பண்ணும்ன்றதுனால தான் சௌடம்பிகா ப்ராடக்ட் செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே என்னால என்னோடத பண்ணி முடிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் நான் நியூரல் சென்டர்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ என்னோட ப்ராடக்ட் எல்லா விதத்திலையும் பெஸ்டா வந்துருச்சு என்று தன் விளக்கத்தை அளித்தாள் அவந்திகா. அவள் மிக சுருக்கமாக தனது விளக்கத்தை சொன்னாலும் அங்கிருந்த பலரால் அவள் என்ன சொல்கிறாள் என்பதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஆனால் அவந்திகா தான் அந்த வடிவமைப்பின் சொந்தக்காரி என்பதை மட்டும் அவர்களால் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. அவள் கொண்டு வந்த கையை வைத்து அறுவை சிகிச்சையை முடித்துவிட்டால் அவள் சொல்வது உண்மையா பொய்யா என்று தெரிந்துவிடும். அப்படியானால் சௌடம்பிகா தான் அவளது வடிவமைப்பை திருடி இருக்கிறாள் என்பது உர்ச்சிதமாகிவிட்டது. சௌடம்பிகாவிடம் இருந்து வெளிவந்த ஆவேசமான நம்பிக்கையை விட இயல்பாக அவந்திகாவிடம் இருந்து வெளிப்பட்ட நம்பிக்கை அங்கு இருக்கும் எல்லோரையுமே கவர்ந்தது. அவள் அவளது ஆராய்ச்சிகரமான விளக்கத்தை அளித்தாலும் அவளிடம் இருந்து வெளிவந்து கொண்டிருந்த அந்த ஆற்றல் அவளை மிக உயர்வாக காட்டியது. எல்லாரது பார்வையும் வசியம் செய்யப்பட்டது போல் அவள் மேல் ஒட்டி இருந்தது. அதில் ரவிச்சந்திரனின் பார்வை அடக்கம். அவனை மேலும் மேலும் ஈர்த்து கொண்டிருந்தாள் அவனின் கனவு தாரகை. அவளது தன்னம்பிக்கையும் வல்லமையும் மற்றவரை கவர்ந்தது என்றால் அவளின் வைராக்கியம்தான் அவனை வெகுவாக கவர்ந்தது. இந்த முறை காலப்போக்கில் எதுவுமே மாறக்கூடியதுதான். விண்வெளி மண்டலத்தில் ஆரம்பித்து மனிதர்களுக்குள் இருக்கும் பந்தம் வரை நட்பு, காதல் என எல்லாம் ஒரு இடத்தில் ஒரு நேரத்தில் பிரியக்கூடும். ஆனால் அவற்றுக்கெல்லாம் ஒரு விதி விளக்கை கண்டுபிடித்திருந்தான் ரவிச்சந்திரன். அது வைராக்கியம். அவந்திகாவின் உடலில் மூச்சு இருக்கும் வரை அவளது வைராக்கியம் ஒரு வைரம் போல் மின்னிக்கொண்டே இருக்கும். அந்த வைரத்தை பொக்கிஷம் போல் பாதுகாக்க ஆசைப்பட்டான் ரவிச்சந்திரன். இறுதியாக அவனது வாழ்க்கைக்கான பிடிமானம் கிடைத்து விட்டதை போல் அவன் உணர்ந்தான். காலம் முழுக்க அவளுக்கு பாதுகாவலனாக, இரட்சகனாக, பொறுப்பாளனாக இருக்க ஆசைப்பட்டான். இந்த 3 வார்த்தைகளுக்கும் அர்த்தம் என்னவோ ஒன்றுதான். ஆனால் உணர்ச்சிகள் மாறுபடுகிறதே. அவை எல்லாவற்றுமே அவன் உணர நினைத்தான். ஆனால் அவள் இதை விரும்ப மாட்டாள்தான். ஆனாலும் இவனும் தன் முயற்சியை நிறுத்தப் போவதில்லையே. அவந்திகாவிடம் கண்ட அந்த புனித தன்மையை அவன் உணர்ந்த அளவிற்கு மற்றவர்கள் கண்டிப்பாக உணர்ந்திருக்க மாட்டார்கள்.
அவர்கள் மயங்கி நிற்பதெல்லாம் அவளுள் இருந்து வெளிப்படும் அழகிற்குத்தான், அதன் தன்மைக்கு அல்ல. இதில் சிறப்பம்சம் என்னவென்றால், சுலோச்சனா கூட அவந்திகாவின் ஈர்ப்பு விசையில் இருந்து தப்பவில்லை. அவருக்கு இப்பொழுதுதான் அவந்திகாவிடம் முன்னர் நடந்து கொண்ட விதம் தவறோ என்று தோன்ற ஆரம்பித்து இருந்தது. அவந்திகாவின் ஜொலிப்பு அதிகரிக்க அதிகரிக்க பூர்ணிமாவின் பொறாமையும் அதிகரித்தது. அதுவும் ரவிச்சந்திரன் அவந்திகாவை பார்க்கும் விதம், அதை காலம் முழுக்க தன்னால் மறக்கவே முடியாது என்று பூர்ணிமாவிற்கு தோன்றியது. அவனது கண்களில் அவந்திகாவிற்கான ஆழ்ந்த காதலை அவளால் பார்க்க முடிந்தது. அதை சத்தியமாக வெறும் ஈர்ப்பு என்று அவளால் புறந்தள்ள முடியவில்லை. இந்த யதார்த்தம் தான் அவளை வெகுவாக சுட்டது. அவள் வாழ்க்கை முழுக்க அடைய ஏங்கிய ஒரு மனிதனை தன்னிடம் இருந்து பிரித்து விட்டாளே இந்த அவந்திகா. இந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக பூர்ணிமாவின் ரத்தத்தில் கலந்து உடலெல்லாம் பரவி அவளுள் இருக்கும் மிருகத்தை தட்டி எழுப்ப ஆரம்பித்திருந்தது. அவந்திகாவை பார்த்த அவளின் கண்களில் அந்த மிருகத்தின் சாயல் மின்னி மறைந்தது. அவளை வன்மம் மிஞ்சிய கண்களோடு பார்த்து கொண்டிருக்க அங்கே அவந்திகா தனது விளக்க உரையை முடிக்கும் தருவாயில் இருந்தாள். சோ ப்ராப்ளம் இருக்கிறது நியூரல் சென்டர்ல தான். ஒருவேளை நீங்க என்ன நம்பலனாலும் தாராளமா வேற யார்கிட்டயாச்சும் கூட இத பத்தி கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க. அதோட உங்களுக்கு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஆதாரம் வேணும்னு தோணுச்சுனாலும் அதுல இருக்கிற ஒவ்வொரு பாட்டுக்கும் எக்ஸ்பிளனேஷன் தர நான் தயாரா இருக்கேன். என்னோட கம்ப்யூட்டர்ல எல்லா டிசைனையும் ஃபீட் பண்ணி வச்சிருக்கேன் என்று அவள் கூற, இல்லம்மா வேணாம், நான் உன்னை நம்புறேன். இந்த டிசைன் உன்னோடதுதான். அதோட உன்னை முன்னாடி அப்படி பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருமா என்றார் ராஜச்சந்திரன். தாத்தா என்ன பேசுறீங்க நீங்க? அவர் 3வது மனுஷி, ஒரு வெளியாள், அவளை போயா நம்புறீங்க? நான் அவளோட டிசைனை திருடல, நிஜமா என்று அவள் கூற வந்ததை கூறி முடிக்கும் முன்பே, போதும் சௌடம்பிகா என்று கத்தினார் ராஜச்சந்திரன். அவர் கண்களில் அத்தனை ஏமாற்றம், அதெல்லாம் மிஞ்சிய கோபம். நான் உன்னை என் குடும்பத்துல ஒருத்தியா நினைச்சேன். சரி இருக்கட்டும், இப்போ அவந்திகா அந்த கையோட ஒவ்வொரு பாகத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிருக்கா. அதே நம்பிக்கைய உன்னால எனக்கு தர முடியுமா? அப்படி பண்ணிட்டேன்னா இந்த டிசைன் உன்னோடதுதான்னு நான் ஒத்துக்கிறேன் என்று கூற வாய் அடைத்து போய்விட்டாள் சௌடம்பிகா. அவளது மௌனமே தெளிவாக அறிவித்தது அந்த வடிவமைப்பு அவளுடையது இல்லை என்று. அப்ப உண்மை இப்ப வெளிவந்துருச்சு. உன்னை வளர்த்த நாச்சியாரோடையே நீ பொய் சொல்லியிருக்க இல்ல? இது எந்த மாதிரி பின் விளைவுகளை கொடுக்கும்னு கொஞ்சமாச்சு யோசிச்சு பாத்தியா சௌடம்பிகா? கோபம் கொண்ட சிங்கம் என்ன கர்ஜித்தார் ராஜச்சந்திரன். இப்போ எல்லாம் எந்த மனுஷங்களையும் நம்பவே முடியறதில்லப்பா. கூட்டத்தில் இருந்து வந்தது ஒரு குரல். ஏன் இப்படி மனசாட்சியே இல்லாம எங்க கிட்டயும் அத்தை கிட்டயும் பொய் சொன்ன சௌடம்பிகா என்றார் சுலோச்சனா. அவருக்கு இன்னும் அவந்திகாவை ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் இருந்தாலும் இன்றும் சுலோச்சனா சந்திரன் குடும்பத்து மருமகள் தானே. அவர்களிடம் பொய் சொன்னதும் இல்லாமல் நாச்சியாரை இந்த நிலைமையில் வேறு கொண்டு வந்து விட்டாளே என்று கோபம் அவருக்குள் கனன்று கொண்டிருந்தது. சௌடம்பிகா, அம்மா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க. இப்படி அவங்கள போய் உன் சுயநலத்துக்கு பகடுக்காயா யூஸ் பண்ணிருக்கியே, இதெல்லாம் கொஞ்சமாச்சு நல்லா இருக்கா? கொதித்தார் ராமச்சந்திரன். தன்னோட சுயநலத்துக்காக இவன் மேல உண்மையான பாசம் வச்சிருந்தவங்களுக்கே இப்படி துரோகம் பண்ணிருக்காளே. அதானே, தத்து எடுத்திருந்தாலும் சொந்த பேத்தியா தானே பாத்துக்கிட்டாங்க. இப்படி அவங்களுக்கே துரோகம் பண்ண எப்படிதான் மனசு வந்துச்சோ. ஆமாப்பா, இப்பதானே தெரியுது இத்தனை நாளா பாம்புக்கு தான் பால் ஊத்தி வளர்த்திருக்காங்கன்னு. அவந்திகா எதிர்பார்த்த மாதிரியே சந்திரன் குடும்பத்தார் எல்லோரும் ஏமாற்றம் தாங்காமல் வெடிக்க ஆரம்பித்திருந்தனர். அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை மொத்தமும் இப்பொழுது கோபமாய் வெளிவர ஆரம்பித்து இருந்தது. அதோடு அந்த குடும்பத்தில் மூத்தவரான நாச்சியாரை வேறு சௌடம்பிகா செய்த வேலை பாதித்து இருக்கிறதே. உனக்கு சந்திரனா இருக்க இனி எந்த தகுதியும் இல்ல சௌடம்பிகா. இந்த நிமிஷத்துல இருந்து நீ இந்த சந்திரன் குடும்பத்துல ஒருத்தி கிடையாது, ராஜச்சந்திரன் கோபமாக அறிவித்தார். ஆமா, தாத்தா சொல்றது சரிதான். உனக்கு சந்திரன் குடும்பத்துல ஒருத்தியா இருக்க இனி எந்த தகுதியும் இல்ல. கூட்டத்தில் இருந்து ஒரு குரல் வந்தது. இதையெல்லாம் கேட்டுவிட்டு இல்ல என்று கத்தினாள் சௌடம்பிகா. பிரச்சனை இந்த அளவிற்கு மோசமாக போகும் என்று அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை. தாத்தா, நான் ஒத்துக்கிறேன், நான் செஞ்சது தப்புதான். ஆனா பிளீஸ் தாத்தா, என்னை இந்த ஒரே ஒரு முறை மட்டும் மன்னிச்சிடுங்க. நான் இதெல்லாம் வேணும்லாம் ஒன்னும் பண்ணல தாத்தா. இந்த டிசைனை செஞ்சு முடிக்கலனா நீங்க என்ன வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவீங்களோன்னு பயந்துதான் தாத்தா. எனக்கு எந்த மரியாதையும் கொடுக்க மாட்டீங்களோன்னு பயந்தேன் தாத்தா. இது மட்டும்தான் நாச்சியாரம்மா எனக்கு செஞ்ச உதவிக்கு என்கிட்ட காமிச்ச பாசத்துக்கு எல்லாம் கைமாறுன்னு நினைச்சேன் தாத்தா. எனக்கு புரியுது, நான் ரொம்ப பெரிய தப்பு செஞ்சுட்டேன். இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிடுங்க தாத்தா. இனிமே இப்படி ஒரு தப்ப நான் என்னைக்கும் பண்ண மாட்டேன். பிளீஸ் தாத்தா. அவள் காலில் விழுகாத குறையாக கெஞ்சினாள் சௌடம்பிகா. ஆனால் அவர்கள் எல்லோரும் கல்லாட்டம் நின்று கொண்டிருந்தார்கள். அவரின் முகத்தில் கொஞ்சம் கூட இலக்கம் தெரியவில்லை.
அவள் முன்னர் இருந்தே இந்த அளவிற்கு நடிக்காமல் உண்மையை ஒத்துக்கொண்டு இருந்திருந்தால் கண்டிப்பாக அவர்கள் இவளை மன்னித்து இருப்பார்கள். ஆனால் எப்பொழுது அவள் செய்த தவறை அவள் ஒத்துக்கொள்ளாமல் போய் அந்த செயற்கை கையை நாச்சியாருக்கு பொருத்தினாள், அது அவரை பாதிக்கும் என்று அவந்திகா எச்சரிக்கை விடுத்த பிறகும் அவள் அவளது சுயநலத்துடனே இருந்து விட்டாள் என்றால் அதன் பிறகு அவளை எப்படி மன்னிக்க? அவள்தான் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணி கிளம்பி விட்டாளே. அவளது திட்டங்கள் எல்லாம் வெளிவந்த நிலையில் இனி மேலும் அவளை தாங்கள் குடும்பத்தினுள் வைப்பது சரி என்று அவருக்கு தோன்றவில்லை. தன் தோளை பிடித்துக்கொண்டு கெஞ்சிய சௌடம்பிகாவின் கையை விளக்கியவர், நான் உன்னை இன்னும் போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம இருக்கிறதே உனக்கு பண்ற நல்லதுதான் சௌடம்பிகா, ஒழுங்கா நீயே வெளியே போயிடு என்று அவர் கத்திய பிறகும் அவளோ இல்ல தாத்தா என்று புலம்ப ஆரம்பிக்க, செக்யூரிட்டி இவளை வெளியே தள்ளுங்க என்று கர்ஜித்தார் ராஜச்சந்திரன். 2 செக்யூரிட்டிகள் வந்து அவளை ராஜச்சந்திரனிடம் இருந்து பிரித்து எடுக்க அவர்களை எதிர்த்து தனது முழு பலத்தையும் கொண்டு போராடினாள் சௌடம்பிகா. இல்ல தாத்தா, நான் போமாட்டேன், பிளீஸ் இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க, இங்க இருந்து போகணும் சொன்னா நான் எங்க போவேன் தாத்தா, பிளீஸ் தாத்தா. அவள் என்ன கெஞ்சியும் ராஜச்சந்திரனின் முகத்தில் துளி கூட இலக்கம் வரவில்லை. அவர் முகம் இன்னும் கல் போல்தான் இருந்தது. செக்யூரிட்டிகள் இருவரும் அவளை இழுத்து கொண்டு போக சிறு தூரத்திற்கு பின் அவர்களிடம் இருந்து விடுபட போராடுவதை நிறுத்தி கொண்டாள் சௌடம்பிகா. அவளது உடல் தோய்ந்து மூளை யதார்த்தத்தை கிரகிக்க ஆரம்பித்தது. என்ன நடக்கிறது இங்கே? இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்தானே அவள் சந்தோஷத்தின் உச்சத்தில் இருந்தால் அவளை சுற்றி இருந்த அனைவரும் அவளை பாராட்டினார்கள். ஆச்சரியம் நிறைந்த கண்களோடு அவளை பார்த்தார்கள். அன்பையும் மரியாதையும் அவளின் மேல் வாரி இறைத்தார்கள். அவள் உலகின் உச்சியில் நின்று கொண்டிருந்தாள். சிறு வயதில் இருந்து சௌடம்பிகா கண்ட நிராகரிப்பின் காயங்கள் இப்பொழுது கீறி விடப்பட்டிருந்தன. வன்மம் அவளது மனது, உடல் என அனைத்தையும் ஆட்கொள்ள ஆரம்பித்தது. அவளது மொத்த வன்மமும் திரும்பியது இவை அனைத்திற்கும் காரணமான அவந்திகாவின் மீது. அடுத்த நிமிடம் பேர், புகழ், பணம் என அனைத்தும் தனக்கு கிடைக்க இருக்க அனைத்தையும் நொடியில் கெடுத்து விட்டாளே அந்த அவந்திகா. பணம், பேர், புகழ், செல்வாக்கும் என அனைத்திற்கும் தகுதியானவள் தானே நான். ஏன் அவை எல்லாம் எனக்கு கிடைக்கவில்லை? இந்த அவந்திகா மட்டும்தான். அவளால் தான் எனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நலனையும் நான் இழந்து நிற்கிறேன். கோபமும் வெறுப்பும் தலைக்கு ஏற, அவந்திகா சிதம்பரநாதன், நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவ, சீக்கிரமாவே உனக்கு சாவு வரும், அதுவும் எவ்வளவு மோசமானதா இருக்கும் தெரியுமா என்று அவந்திகாவை நோக்கி கத்த அவளோட வாய் முடங்க கட்டிடமே அதிர கத்தினான் ரவிச்சந்திரன். ஏனோ அவள் அவந்திகாவிற்கு இப்படி சாபமிடுவது அவனுள் கட்டுக்கடங்கா கோபத்தை கிளப்பியது. அவனது கோபத்தை பார்த்த செக்யூரிட்டிகள் இருவரும் சௌடம்பிகாவின் வாயை புத்தி இழுத்து சென்று விட்டார்கள். ஆனால் அவந்திகாவின் மனம் என்றுமில்லாமல் ஆடி போயிருந்தது. சௌடம்பிகாவின் சாபங்களும் அவளின் கண்களில் தெரிந்த பஞ்சமும் ஏனோ அவந்திகாவை ஆட்டி பார்த்திருந்தது. இந்த நிகழ்வு அன்று பவித்ரா மருத்துவமனையில் நடந்து கொண்டதை அவளுக்கு நினைவுபடுத்தியது. அவ பேசினதை எல்லாம் மனசுல வச்சுக்காதடி, என நம்பு, அவை நீ இந்த ஊர்லயே தலை காட்ட முடியாது என்றான் ரவிச்சந்திரன். அவந்திகாவிடம் தெரிந்த தடுமாற்றத்தை பார்த்தவனுக்கு ஏனோ தொண்டை அடைத்தது. அவன் கூறியதை கேட்டு அவன் பக்கம் திரும்பியவள், இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்றாள். ஆனால் ஏனோ சௌடம்பிகாவின் அந்த உயிரை எரிக்கும் பார்வை அவளின் மனக்கண்ணில் உதயமாகி கொண்டே இருந்தது. அந்த நேரம் ஆபரேஷன் தியேட்டர் திறக்க சர்ஜரி ஓவர் என்றபடி ஆர்ப்பாட்டமாக வெளிவந்தான் ஷியாம். எல்லோரும் அவன் பக்கம் திரும்ப அவனிடம் ஓடி வந்து, ராஜச்சந்திரன், இப்போ நாச்சி எப்படி இருக்கா என்று கேட்டார். அவரது முகத்தில் தெரிந்த பாவங்களையும் அவரது உடலில் தெரிந்த பதற்றத்தையும் பார்த்து சிரித்தவன், கவலைப்படாதீங்க, நாச்சியார் அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க, ஆர்டிபிஷியல் ஆர்ம் ரிமூவ் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா முழுசா குணமாயிடுவாங்க என்று ஷாம் சொல்ல, அதை கேட்ட ராஜச்சந்திரன் ஆனந்த களிப்பில் மேலே கைகளை கூப்பி இறைவனுக்கு நன்றி தெரிவித்தார் ராஜச்சந்திரன். ஆனா அவங்க இன்னும் அன்கான்சியஸா தான் இருக்காங்க, அதனால அவங்கள ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க, நடுவுல போய் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உண்மைய சொல்லணும்னா அந்த விபத்து ரொம்ப ஆபத்தானது, இன்னும் கொஞ்சம் அது அதிகமா போயிருந்தாலும் அவங்களோட மொத்த நரம்பும் தீஞ்சு போயிருக்கும், நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல என்றான் ஷியாம். இதை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் சௌடம்பிகாவின் மீது கனஞ்சு கொண்டிருந்த கோபம் இரட்டிப்பாகியது. அடுத்தவங்க டிசைனை திருடினது மட்டும் இல்லாம அதனால உருவான பொருளை உபயோகப்படுத்தினா தன்னை தூக்கி வளர்த்தவங்களுக்கே ஆபத்து வரும்னு தெரிஞ்சிருந்தோம் இப்படி சுயநலமா நடந்திருக்காளே அந்த பொண்ணு, நல்ல வேலை எப்படியோ அந்த கையில இருந்த குறை என்னன்னு கண்டுபிடிச்சதோட உண்மையான திருடன் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு என்று பெருமூச்சு விட்டனர் அங்கிருந்த எல்லோரும். நாச்சியார் அறுவை சிகிச்சை வார்டிலிருந்து நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட
அவந்திகா கொண்டு வந்திருந்த செயற்கை கை அங்கே மருத்துவமனையிலேயே இருக்கட்டும் என்று முடிவெடுத்து இருந்தனர் எல்லோரும். அது ஷியாமால் நன்றாக பரிசோதிக்கப்பட்டுவிட்டு எல்லாம் சரியாக இருக்கிறது என்று உறுதிப்படுத்திய பின்பு நாச்சியாருக்கு பொருத்தலாம் என்று முடிவு எடுக்கப்பட்டது. அந்த செயற்கை கையின் வடிவமைப்பிற்கு சொந்தக்காரி அவந்திகா தான் என்பது ஷியாமிற்கு விளக்கப்பட்டது. அவற்றை கேட்ட ஷியாம் அவந்திகாவின் திறமையை பார்த்து ஆச்சரியப்பட்டு போய்விட்டான். வாவ் மிஸ் நாதன், யூ ஆர் ஜஸ்ட் இன்கிரெடிபிள். நீங்க செஞ்சிருக்க இந்த டிசைன் உலகத்துல இருக்கிற பல மக்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கும். இது மெடிக்கல் இண்டஸ்ட்ரியோட ரொம்ப பெரிய திருப்பு முனையா அமைய போகுது பாருங்க என்றான், இன்னும் கண்களில் இருந்து விலகாத ஆச்சரியத்தோடு. அவனது சொற்களுக்கு இசைவாக தலை அசைத்த ராஜச்சந்திரன், சரியா சொன்னப்பா ஷியாம். அவந்திகா, நீ உண்மையாலுமே ரொம்ப டேலண்டட்மா. அதோட முதல்லயே உன்னை நம்பாம போனதுக்கு என்ன மன்னிச்சிருமா. நீ நிஜமா என்ன இந்த தடவை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டமா. மேலும் மேலும் தமிழில் இருக்கும் எல்லா புகழ்ச்சி வார்த்தைகளையும் தொடுத்து அவந்திகாவை புகழ்ந்த வண்ணமே இருந்தார் ராஜச்சந்திரன். ஏன், சுலோச்சனாவின் கண்களில் கூட அவந்திகாவின் மீது இருந்த வெறுப்பு இப்பொழுது அகன்று இருந்தது. ரொம்ப நல்லா டிசைன் பண்ணிருக்க அவந்திகா என்றார் சுலோச்சனா. மொத்த சந்திரன் குடும்பமும் இப்பொழுது அவந்திகாவை நடத்தும் விதம் மாறி இருந்தது. ஆனால் எத்தனை பாராட்டை கேட்டும் அவந்திகாவின் முகம் கொஞ்சம் கூட மாறவில்லை. அவள் முகம் எப்போதும் போல்தான் இருந்தது. அதில் இருந்தே அவள் சந்திரன் குடும்பத்திடம் இருந்து நற்பெயரை வாங்குவதற்காக நடந்தவற்றை எல்லாம் செய்யவில்லை என்று தெள்ள தெளிவாக தெரிந்தது. சார், என்னோட டிசைன்ல எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்னு தெரிய வந்துருச்சுன்னா நமக்குள்ள போட்டுக்கிட்ட ஒப்பந்தத்தை நீங்க நிறைவேற்றி வைப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்றாள் நிமிர்வாக ராஜச்சந்திரனை பார்த்தபடி. இதை கேட்ட மொத்த குடும்பமும் ஆச்சரியத்தில் மூழ்கி போய்விட்டது. இப்பொழுது அவள் கேட்ட பின் தான் அவந்திகாவிடம் சந்திரன் குடும்பம் போட்டிருந்த ஒப்பந்தமே அவர்களுக்கு ஞாபகம் வந்தது. அவளை பார்த்து குலுங்கி சிரித்தவர், அவந்திகா, இன்னும் என்னமா சாரு, என்ன தாத்தானே கூப்பிடுமா. அதோட கௌதமோட கஸ்டடிய நீ வாங்கிக்கிறதுக்கு பதிலா நீ ஏன் மறுபடியும் ரவி கூட சேரக்கூடாது? நான் உனக்கு வாங்கி கொடுக்கறேன். உங்க கல்யாணத்துக்கு தடையா யாரும் வர மாட்டாங்க என்று அவர் முகமெல்லாம் நிரம்பிய மலர்ச்சியோடு கூற அவரை வெறித்தார் சுலோச்சனா. ஆனால் இப்பொழுது சுலோவால் எதுவும் பேச முடியாது. அவந்திகா அவரது மாமனாரின் வாழ்நாள் ஆசையை நிறைவேற்றி வைத்திருக்கிறாள். இத்தகைய திறமை உள்ளவளை மீண்டும் சந்திரன் குடும்பத்திற்கு மருமகளாக யாராலும் எந்த ஆட்சேபனையும் சொல்ல முடியாது. சந்திரன் குடும்பத்தை பொறுத்தவரையில் ராஜச்சந்திரன் எடுக்கும் முடிவே இறுதியான முடிவு. அந்த மனிதனின் அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் இப்பொழுது அவந்திகா பாத்திரமாகிவிட்டாள். அவரது மிகப்பெரிய பலவீனமான நாச்சியாரை பயன்படுத்தி அவரது மதிப்பை பெற்றுவிட்டாள். அப்படிப்பட்டவள் சந்திரன் குடும்பத்தில் இருக்கும் மற்றவர்களையும் மயக்க வெகு நேரம் ஆகாது. அதையும் அவந்திகா செய்து முடித்து விட்டாள். சந்திரன் சாம்ராஜ்யத்தின் அரசன் ராஜச்சந்திரன் அவந்திகாவிற்கும் ரவிக்குமான மறுமணத்தை நடத்த முடிவெடுத்து விட்டால் அதை மீற யாருக்கு தைரியம் இருக்கும்? அதோடு அவந்திகா வேறு சந்திரன் குடும்பத்திற்கு மருமகளாகும் எல்லா தகுதியும் தனக்கு இருக்கிறது என்று நிரூபித்து விட்டாள். உண்மையை சொல்ல போனால் அவள் இன்னும் உயர்ந்து தெரிந்தாள். ஆனால் பூர்ணிமா? திரும்பி பூர்ணிமாவை பார்த்தார் சுலோச்சனா. அவளின் முகத்தில் இருந்த உணர்ச்சி எதை சொல்ல வருகிறது என்று சுலோச்சனாவால் சுத்தமாக கணிக்க முடியவில்லை. திரும்பி தன் மகன் ரவிச்சந்திரனை பார்த்தார். அவனுக்கு அவந்திகாவின் மீது அளவில்லாமல் பொங்கி வழிந்து கொண்டிருக்கும் மயிலை அவன் கண்கள் அப்பட்டமாக சுலோவிற்கு எடுத்துரைத்தது. 1000 பேர் இருந்தாலும் சுலோவிற்கு அவரது மகனின் சந்தோஷம்தான் முக்கியம். அதனால் அவன் அவந்திகாவை திருமணம் செய்து கொள்ள விருப்பப்பட்டால் செய்து கொள்ளட்டும் என்கிற முடிவுக்கு வந்துவிட்டார். சுலோ, இன்னும் சொல்ல போனால் அங்கு கூடியிருந்த எல்லோருமே கிட்டத்தட்ட இதே முடிவில் தான் இருந்தனர். எனக்கு இப்ப இருக்கிற நினைப்பு எல்லாம் என் பையனை நல்லபடியா வளர்க்கறதுல மட்டும்தான். அதை தாண்டி எனக்கு வேற எந்த நினைப்பும் இல்ல, மென்மையாக மறுத்து விட்டாள் அவந்திகா. ஆனா என்று ராஜச்சந்திரன் ஏதோ கூற வர அவரை இடையிட்டான் ரவிச்சந்திரன். தாத்தா, நம்ம அவளோட முடிவுக்கு மதிப்பு கொடுக்கலாம். கௌதம அவ கஸ்டடி எடுக்கிறதுல எனக்கு முழு சம்மதம். கௌதம்க்கு நம்ம சந்திரன் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வருஷம் தள்ளி இருக்கிறது அவனுக்கும் ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். அதோட இப்போதான் அவளோட தகுதி என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குல்ல. அவ கண்டிப்பா கௌதம ரொம்ப நல்லா பாத்துப்பா என்று அவன் முடிக்க, அவனது அவந்திகாவின் மீதான இந்த ஆழ்ந்த நம்பிக்கையும் அவன் அவந்திகாவிற்கு இந்த அளவிற்கு சார்பாக பேசுவதும் அங்கிருந்த எல்லோருக்குமே ஆச்சரியத்தை கொடுத்தது. அதில் அவந்திகாவும் அடக்கம் என்பது பெண் குறிப்பு. இந்த அளவிற்கு அவன் தனது சுதந்திரத்தை பற்றி யோசிப்பான் என்று அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை.
கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மீது தனக்கு இருக்கும் எண்ணம் நல்லபடியான மாற்றத்தை அடைவதை அவளால் உணர முடிந்தது. ரவிச்சந்திரன் அவனது முடிவை சொல்லிவிட்டதால் அதற்கு மேல் ராஜச்சந்திரன் அவனை ஏதும் வற்புறுத்தவில்லை. அவன் வேறு ஏதோ திட்டத்தில் இருப்பான் போலும். ஒருவேளை அவந்திகாவிற்கு எந்த விதமான வற்புறுத்துதலும் கொடுக்காமல் சந்திரன் குடும்பத்தோடு அவளை இணைக்க பார்க்கிறானோ என்னவோ என்று நினைத்துக் கொண்டார். அப்படி ஏதும் இல்லை என்றால் நிச்சயம் கௌதமை இப்படி சாதாரணமாக தூக்கி கொடுத்து விட மாட்டானே எனது பேரன் என்று நினைத்தவருக்கு வேறு ஒன்றும் தோன்றியது. அது என்னவென்றால் நிச்சயம் ரவிச்சந்திரன் அவந்திகாவையும் என்ன ஆனாலும் விட போவதில்லை என்பதுதான். சரிமா, நீ கொண்டு வந்த சரியா ஒர்க் ஆகுதான்னு ரிப்போர்ட் வந்தோடனே நீ கௌதம உங்கூட கூட்டிட்டு போய்க்கலாம் என்று கூறி அவரின் கண்கள் ரவிச்சந்திரனுக்கு எச்சரிக்கை விடுக்க மறக்கவில்லை. பேராண்டி, நீ மட்டும் இந்த விஷயத்த ஒழுங்கா முடிச்சு வைக்கல, உன்னோட தோலை உரிச்சு கையில கொடுத்துருவேன். அந்தி சாயும் நேரம் சூரியனார் தன் வீட்டிற்கு கிளம்ப பெட்டியை கட்டி கொண்டிருக்க அவந்திகா மருத்துவமனையில் இருந்து வெளிவந்தாள். அவள் உடன் நடந்து வந்து கொண்டிருந்த அருணுக்கு இன்று நடந்த நிகழ்வுகள் மொத்தமும் மனதில் ஒருமுறை ரீப்ளே ஆகின. அவனது அக்கா அவந்திகா செயற்கை கையை தயாரித்து முடித்தது மட்டும் அல்லாமல் சௌடம்பிகாவின் முகமூடியையும் கிழித்து அவளை பற்றிய உண்மையை எல்லோருக்கும் புரிய வைத்து அவளுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்து விட்டதோடு நில்லாமல் மொத்த சந்திரன் குடும்பத்தின் மெச்சுதலையும் நம்பிக்கையும் கூட பெற்றுவிட்டாள். அவளை ஏளனமாகவும் முக சுளிப்போடு பார்த்து கொண்டிருந்த சந்திரன் குடும்பத்தாரே மீண்டும் ரவிச்சந்திரனை திருமணம் செய்து கொள் என்று கூறும் அளவிற்கு வந்துவிட்டனர். அதுவும் இவை அனைத்தும் ஒரே நாளில் நடந்து முடிந்துவிட்டது. இவற்றை எல்லாம் நினைத்தவனுக்கு இன்னுமே மலைப்பாகு இருந்தது. அக்கா, இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையுமே இன்னுமே என்னால நம்ப முடியல. யூ ஆர் டூ இம்ப்ரெசிவ். மொத்த சந்திரன் குடும்பத்தையும் உங்களுக்கு தலை வணங்க வச்சிட்டீங்களே. காரில் பயணித்தபடி கூறினான் அருண். அவனது கண்கள் ஆச்சரியத்தில் மலரின் இதழ்கள் என விரிந்திருந்தன. இப்போ அவங்களுக்கும் உங்களோட தகுதி என்னன்னு நல்லா புரிஞ்சிருக்கும். இனி யாராலையும் உங்களை குறைச்சு பேச முடியாது. அதனால அக்கா, நீங்க கம்முன்னு மிஸ்டர் ரவிச்சந்திரனுக்கு ஓகே சொல்லிருங்க என்றான் அருண். இல்ல அருண், மறுபடியும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல என்றாள் அவந்திகா மென்மையாக. சட்டென்று திரும்பி அவளை பார்த்தவன், ஓ சரிக்கா, இருக்கட்டும், மிஸ்டர் ரவிச்சந்திரன் வேணாம், அவரை விட பெஸ்டான ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க என்றான் அருண். இல்ல அருண், இனி நான் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல என்றாள் அவந்திகா. என்ன என்று கத்தினான் அருண் அதிர்ச்சியர். என்னக்கா சொல்றீங்க? அது எப்படி நீங்க கல்யாணமே பண்ணிக்காம இருக்க முடியும்? கண்டிப்பா நீங்க உங்களுக்குன்னு ஒரு துணைய தேர்ந்தெடுக்கணும்க்கா. கடைசி வரைக்கும் நீங்க இப்படி தனியாவே இருக்கிறத கண்டிப்பா என்னால பார்க்க முடியாது என்று அவன் கூற, அருண், என் கூட நீ வெளிநாட்டுக்கு வந்துரு என்றாள் அவந்திகா தலையும் இல்லாமல் வாலும் இல்லாமல். வெளிநாடா? அங்கே எதுக்குக்கா? அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் கொஞ்சம் வருஷம் உலகத்தை சுத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நீ என் கூட வருவியா அருண்? நம்ம சித்தப்பாவையும் கூட்டிட்டு போகலாம் என்றாள் அவந்திகா தீவிரமான முகபாவத்தோடு. ஆனா அக்கா, ஏன் வெளிநாடு? அவனுக்கும் இன்னுமே ஒன்றும் புரியவில்லை. எனக்கு இந்த இடத்தை விட்டுட்டு போகணும் என்றாள் அவந்திகா. இதை கேட்ட அருண் அவனது மனதில் உண்டான கேள்விகளுக்கு அவனே பதில்கள் கொடுக்க ஆரம்பித்திருந்தான். அவன் அக்கா அவந்திகா இந்தியா வந்த பிறகு படாது பாடுபட்டு விட்டாள். அவளை அவள் சித்தியை கொலை செய்ய முயற்சித்ததில் இருந்து தப்பித்து இந்த விபத்தினால் பழைய ஞாபகங்கள் எல்லாவற்றையும் மறந்து, அதன் பிறகு அவளது தந்தை இறந்து, அதன் பின் விவாகரத்து என அடுக்கடுக்காக வேதனைகளையும் பிரச்சனைகளையும் மட்டுமே பார்த்திருக்கிறாள், அனுபவித்து இருக்கிறாள். அந்த நிலைமையிலும் அவள் அவளுடைய உயிரை கையில் பிடித்து கொண்டு இருந்ததற்கான ஒரே காரணம் அவளது மகன் கௌதம். அவன் மட்டும்தான். இப்பொழுது போராடி இதோ இன்னும் கொஞ்சம் நாளில் அவனையும் தன்னிடம் மீட்டுவிட போகிறாள். அதனால் அவள் இனி ஒரு புது வாழ்க்கை தொடங்கலாம் என்று நினைக்கிறாள் போலும் என்று நினைத்துக் கொண்டான் அருண். அக்கா, நீங்க இதெல்லாம் சீரியஸா தான் சொல்றீங்களா என்று உறுதிப்படுத்திக் கொள்ள கேட்டான் அருண். ஆமாம் என்பது போல் தலையசைத்தவள், ஆமா அருண், கௌதம் என்கிட்ட வந்தோன்னே அவனை கூட்டிட்டு நான் வெளிநாட்டுக்கு போயிடுவேன் என்றாள் அவந்திகா தீர்மானமாக. ஓகேக்கா, அப்ப நாங்களும் உங்க கூடவே வந்துடுவோம் என்று சொல்லிவிட்டான் அருணகிரி. அவனுக்கு எந்த தயக்கமோ இல்லை, யோசனையோ இல்லை, இவளிடம் கேட்க எந்த கேள்விகளும் கூட இல்லை போலும். இது எத்தகைய அன்பு! இதை நினைத்தவளின் மனது குளிர்ந்தது. தேங்க்யூ என்றாள் அவந்திகா மனது பூர்வமாக. அவளின் நன்றியை கேட்டு முகத்தை சுருக்கியவன், அக்கா, நம்மெல்லாம் ஒரே குடும்பம், ஏன் இப்படி நன்றி சொல்லி என்ன அந்நியன் ஆக்குறீங்க என்றான் அருண் முகத்தை கோணிக்கொண்டு. அவனது முக பாவங்களை பார்த்து சிரித்த அவந்திகா,
ஆமா அருண், நம்ம எல்லாம் ஒரே குடும்பம்தான். உண்மையாலுமே நீயும் சித்தப்பாவும் எனக்கு குடும்பமா கிடைக்க நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும்டா என்றாள். ஆனால் என்ன பாவம் செய்தேனோ, உங்களோடு வெகு நாட்கள் சேர்ந்து வாழ எனக்கு குடுப்பனை கிடைக்கவில்லையே என்ற எண்ணம் அவளது மனதில் அணிவகுத்து நின்றது. அவளுக்கு இன்னும் பல ஆண்டுகள் அவளது குடும்பத்தோடு சேர்ந்து வாழ ஆசையாக இருந்தது. ஆனால் விதியின் ஆசை வேறாக இருக்கிறதே. என்ன பண்ண? ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டாள் அவந்திகா. யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டவள் வீட்டிற்கு வந்ததும் எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பித்தாள். தனது கம்பெனியான எக்ஸ்-பிசி மேனேஜரை அமரிடமே மொத்தமாக கொடுத்து விடலாம் என்று முடிவெடுத்து விட்டாள். நாட்டை விட்டு வெளியே சென்று வேறு நாட்டுக்கு போய் வாழும் அளவிற்கு அவளது வங்கி கணக்கில் தேவையான பணம் இருந்தது. அதனால் சில பொருட்களை மட்டுமே பேக் செய்து விட்டாள். இந்த நாட்டை விட்டு சீக்கிரமாவே கிளம்பி விடலாம் என்று முடிவெடுத்து விட்டாள். வெளிநாடு போவதை பற்றி அருண்மொழிநாதனிடம் கூற, அவர் வெளிநாட்டு பயணம் செல்வதை நினைத்து குழந்தை போல் குதூகலித்தார். இந்த விஷயம் நம் மூவருக்குள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் இருவரிடமும் அவந்திகா சத்தியம் வாங்கிக் கொண்டாள். இனி நாச்சியாருக்கான அறுவை சிகிச்சை நடப்பது மட்டும்தான் பாக்கி. அது மட்டும் நல்லபடியாக முடிந்துவிட்டால் அடுத்த நிமிடம் கௌதமையும் அழைத்து கொண்டு தனது சித்தப்பா தம்பியுடன் வெளிநாட்டிற்கு பறந்து விடலாம். அறுவை சிகிச்சை இன்னும் 3 நாட்களில் நடக்க இருக்கிறது. ஆனால் அவளுக்கோ இப்பொழுதே தனது குடும்பத்தோடு வெளிநாட்டுக்கு பறந்து விட வேண்டும் என்பது போல் தோன்றியது.